குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ராசிகளின் பொது பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் இதுவரைக்கும் நாம் துலாம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைய தினம் விருச்சிகத்திற்கு உண்டான பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். விருச்சிகம் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தைங்க. இதற்கான விளக்கம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தேல் அப்படிங்கிறது விருச்சிக இந்த ராசியின் ஒரு சிம்பிள், அதாவது ஒரு உருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? இந்த ராசியை பொறுத்தவரையிலும் நமது ஆசிரியர் பெருந்தகைகளாகட்டும் மூல நூட்களில் வாசிக்கின்ற பொழுதும் ஒரு மறைபொருள் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக ஜாதகத்தை எடுத்து பலன்கள் பார்க்கின்ற பொழுது ராசி சக்கரத்தின் 8வது ராசி இது எல்லாமே ஒரு சங்கடத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியாக திகழ்கின்றது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ராசியை பொறுத்தவரையிலும் மற்ற ராசிகளிலிருந்து நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிய அனுபவங்களையும் கொடுக்கின்ற ஒரு ராசியாக திகழ்கின்றது. எந்த வகையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த ராசி ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள ராசியாக இருக்கின்றது. அடுத்ததாக நீர் ராசியாக இருக்கின்றது. அடுத்ததாக செவ்வாய் பகவான் அதிபதியாக வருகின்றார். இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திற்கும் அதிபதியாகின்றார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆக செவ்வாயையும் இந்த மேஷத்தையும் இந்த விருச்சிகத்தையும் இந்த மூன்றையும் நம்ம ஒரு சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது, ஏன் இந்த மூன்றையும் நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். இவரின் நிலைப்பாடு இந்த 2 ராசிகளில் நிறைய வித்தியாசங்களை கொடுக்கின்றது. அதாவது மேஷம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாகவும், அதாவது ஒரு நாட்டை அந்த எப்படி சொல்கிறது, தேசப்பற்று உள்ளதாகவும், ஒரு கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் எல்லோரிடத்துலையும் பட்டுன்னு வெளிப்படும் ஒரு தன்மையாக அந்த மேஷம் திகழ்கின்றது. ஆனால் விருச்சிகம் அப்படி தன்னை வெளிக்காட்டி கொள்வதில்லை. அதாவது இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, நின்று நிதானித்து யார் எவர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து தான் இது தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்குது. அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்தவரையிலும் பலன்கள் அப்படின்ட்டு நாம் கையில் எடுத்து அதை ஆய்வு செய்யும் போதாகட்டும், அல்லது ஒரு ஜாதகங்களுக்கு பலன் சொல்கின்ற நிலைகளில் ஆகட்டும், கொஞ்சம் மற்ற ராசிகளோட விட இதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது விருச்சிக ராசி அப்படின்ட்டு வரும்பொழுது ஒரு நிலைப்பாட்டையும், விருச்சிக லக்னம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இன்னொரு நிலைப்பாட்டையும், ஏக லக்னம் ஏக ராசி அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது ஒரு நிலைப்பாட்டையும், இதில் ஜனித்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பகுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு நிலையான ஒரு விதமான ஒரு பலன்களையும், சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இவர்கள் பரிவர்த்தனை அடைகின்ற பொழுது ஒரு விதமான நிலைப்பாட்டையும் இந்த பலன்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு இது எடுத்து சொல்லுது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெண்கள் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு கடமையில் ஜோதிடர்களாகிய நாம் இருக்கின்றோம். ஏன் அப்படின்னாக்கா, தாய்மை, அடுத்ததாக உடல் மனம் புத்தி அப்படிங்கிற ஒரு காரகத்திற்கு அதிபதியாக விளங்கும் சந்திர பகவான் சத்தற்ற நிலையில் இருக்கிறார் இந்த ராசிகளில். அப்போது இந்த இந்த ராசியில் ஜனித்த பெண் மகள்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது மற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக, அதாவது இந்த மாதவிடாய் ஆகட்டும், இந்த உதிரப்போக்காகட்டும், இந்த வயிற்று வலி, அப்புறம் கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூடுதலான ஒரு சங்கடங்களை அடையும் ஒரு நிலைப்பாட்டை இந்த ராசிகளில் பிறந்த பெண் மகள்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போது இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இவங்க பிறந்த ஜனனம் செய்த அந்த ராசியில் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமாக காரகிரகமான புத்திர பாக்கியத்திற்கு காரகிரகமான அந்த குரு பகவானையும் 5ஆம்
அதிபதி, அந்த ஸ்தானம், இந்த 3ஐயும் பார்க்கணும். அடுத்ததாக பாக்யாதிபதி. பாக்யாதிபதி அப்படிங்கிறவர் ராசியில் வந்து பலவீனப்பட்டு இருப்பார். அப்போது அந்த பாக்ய ஸ்தானத்திற்கு ஒரு சுபர்களின் தொடர்பு இருக்கின்றதா, அல்லது அந்த ஸ்தானம் ஒரு பாவகத்தாரி தோஷத்தில் இருக்குதா, அந்த பாக்கியம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம கூடுதலாக கொஞ்சம் கணிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இந்த கடமையில் ஜோதிடர்களாகிய நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு ஒரு வேகத்தோடு செயல்படுவதில்லை. இவங்களை பொறுத்தவரையிலும் யோசித்து சிந்தித்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு தான் ஒரு விஷயத்தை அணுகி அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நிலைப்பாட்டை வெளியில் சொல்கிறாங்க. இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களேன். அது எது போன்ற ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் வந்து ஏன், எதற்கு, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களிடம் இருக்குது. ரெண்டாவதாக எல்லாரை போலையும் இவங்களுக்கும் வந்து கோபம் வருங்க. கோபம் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு செவ்வாய் அதிபதி ஆகின்றதுனால வந்து இவங்களுக்கும் வந்து அந்த முன்கோபம் அப்படிங்கிறதுலாம் வரும். கொஞ்சம் நல்ல ஒரு போல்டாக பேசக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். ஆனாலும் வந்து பட்டுன்னு வந்து அந்த கோபத்தையோ அந்த வார்த்தைகளையோ வந்து வெளியிடுறதில்ல. நேரம், காலம், இடம், யார்கிட்ட பேசுகிறோம், எதிரில் யார் என்ன மாதிரி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்து நம்மளை வந்து அணுகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து யோசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சரிங்களா? இவங்களை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் வந்து இவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு உருவாக்கம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக வெளிப்படுத்துதுங்க. அதாவது வந்து யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் தெரியாத, யாரும் அறிந்திடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த ராசி வந்து வெளிப்படுத்துது. இதில் பிறந்த அன்பர்கள் கூட அவங்களுடைய சிந்தனையில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், யாரும் சாதிக்காத, யாரும் தொடாத ஒரு டாப்பிக்கை நம்ம தொடணும் அப்படின்னு தான் இவங்க வந்து சிந்திக்கிறாங்க. உதாரணமாக ஒரு மெடிக்கல் துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதில் வந்து யாரும் இதுவரையும் தொடலை, இந்த டாப்பிக்கை யாரும் இந்த விஷயத்தை இதுவரைலாம் ஆராய்ச்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அடுத்ததாக இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா உளவுத்துறை, துப்பறியும் துறை, இந்த வானிலை ஆராய்ச்சி, இந்த மழைலாம் வரும் பாருங்கள், எப்போ மழை வரும், எப்போ இயற்கை சீற்றம் வரும், எப்போ புயல் இந்த இடத்த விட்டு கடக்கும், இதனால் ஏற்படும் ஆபத்து என்ன அப்படின்றதெல்லாம் அதை ஆய்வு செய்து சொல்லும். அந்த ஒரு நிலைப்பாடுகளில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இந்த விருச்சிகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது பெரும்பாலும் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பமாக இவர்கள் இருக்கிறாங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சமூகம் அங்கீகரிக்காத எந்த ஒரு செயல்பாட்டையும் இவங்க வந்து கையில் எடுக்கிறதில்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்க என்ன சொல்லணும்னு இவங்க ஆசைப்படுறாங்கன்னா, நல்ல கௌரவமான ஃபேமிலி பாய் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. தெய்வ வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து இவங்க குடும்பத்தில் இயற்கையாக எல்லோருக்குமே வந்து வந்துடுது. அதனால் வந்து இவங்களுடைய பேச்சுக்களாகட்டும், இவங்களுடைய அந்த குடும்ப நிகழ்வுகளாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒழுக்கம், ஆச்சாரம், சுத்தம் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து கடைபிடிக்கும் அந்த ஒரு நிலைப்பாடு இவங்க குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் குடும்ப நண்பர்களாக, அன்பர்களாக இவர்கள் குடும்பம் விளங்குது அப்படிங்கிறது ஒன்லைன் வேர்ட். சரிங்களா? அடுத்ததாக இவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது, குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பொருளாதார நிலையில் உள்ள குழந்தைகள், நல்ல ஒரு அறிவாற்றல், நல்ல கல்வி, நல்ல பதவி,
இதெல்லாம் வந்து இவங்களுடைய குழந்தைகளுக்கு இயல்பாகவே கிடைக்குது. அதேபோல் வந்து அவங்கள பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு சொகுசாகவும், ஒரு ஆடம்பரமாகவும், ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலியில அவங்க வந்து செட்டில் ஆகிற அமைப்பு இவர்களின் குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அமைப்பு மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இவங்களுடைய வாழ்க்கை துணை அமையுது. அதாவது வந்து ரொம்ப அட்ஜஸ்டபுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவங்க எப்படி வந்து கொஞ்சம் யோசித்து பேசுகிறாங்களோ, ஒரு சில அன்பர்களை வந்து இவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து சங்கடம் கொடுக்குறாங்களோ, இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்னா நடந்துக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சுத்தமாக கட் பண்ணி விட்டுடுவாங்க. அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு தன்மையில இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும். எல்லாரும் இருக்கட்டும், ரொம்ப அட்ஜஸ்டபுளாக, ரொம்ப அன்பாக பேசி, அவங்க இப்படி தான், நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லோரையும் அனுசரித்து போகும். இவங்களுக்கே வந்து லைஃப்பில் வந்து இவங்க செய்கிற அந்த ஆய்வுகளுக்கு, இவங்க செய்கிற அந்த முயற்சிகளுக்கு ஒரு பக்கபலமாகவும், பொருளாதார உதவியாகட்டும், அல்லது வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து செய்வதாகட்டும், இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை துணையாக அமையுது அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் வந்து இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இவங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இவங்களெலாம் மேக்சிமம் வந்து நல்ல பொருளாதாரம் வரணும். அதாவது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு வேலைக்கு போகிறதில்ல. ஒரு 10,000 ஒரு 15,000 ஒரு 20,000 அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பொருளாதாரம் குறைச்சி கொடுக்குற வேலையோ அல்லது வந்து அவ்வளோதான் வரும் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து இவங்க வந்து திரும்பி கூட பார்க்குறதில்ல. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான வேலையாக இருக்கணும், நல்ல ஒரு ஹைக்கான சம்பளமாக இருக்கணும், அதில் வந்து நம்ம வந்து ஒரு தனித்துவமாக இருக்கணும். அதேபோல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அரசாங்கம், அரசியல், மருத்துவம் இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவங்க இருக்கிறாங்க. அதேபோல் வந்து இவங்களை பொறுத்தவரையிலும் ஜோதிடம் அப்படின்ட்டு எடுக்கும்போது அதில் வந்து ஆராய்ச்சிகளும் செய்ய ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன், எதுக்கு அப்படின்ற கேள்விகளை முன் வச்சு ஜோசியத்தில் இவங்க வந்து நிறைய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறாங்க. அடுத்ததாக நீதித்துறை சார்ந்த வக்கீல் அல்லது ஒரு ஜட்ஜி அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுறாங்க. அடுத்ததாக ஆசிரியர்களாகவும் பல அன்பர்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்களே கூட ஒரு நல்ல ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அதாவது வந்து இந்த எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றதுல விருப்பம் இருக்கிறதில்ல. ஒரு 10th 12th அல்லது வந்து கல்லூரி விரிவுரையாளர்கள் அப்படின்ட்டு லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு இவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க. அதில் தான் இவங்களுக்கு வந்து விருப்பமும் இருக்குது. பெரும்பான்மையானவர்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது தான் வந்து லைக் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் அமையுது. பெரும்பான்மையானவர்களுக்கு அது கொஞ்சம் சாதகமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு 2ஆம் இடமான அந்த தனஸ்தானமாகட்டும், 6ஆம் இடமான அந்த மேஷமாகட்டும், 10ஆம் இடமான சிம்மமாகட்டும், இது 3மே வந்து அரசு வீடுகளாக அமையுது. இது போன்ற அமைப்பு இவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இவங்களுடைய படுக்கை அறை 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், இந்த விஷயத்தை பார்ப்போம். இதை பொறுத்தவரையிலும் இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த தூக்கத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ஒரு நல்ல ஒரு கலை ரசனையோடு இவங்க வந்து அதை வந்து கையில் எடுத்து செஞ்சு என்ஜாய் பண்ணுற ஒரு அமைப்பில் இவங்க இருக்கிறாங்க. நைட்டில் தூங்க போகும்போது ஆடியோஸ் கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, இப்படி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறது சில அன்பர்கள் வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீராகாரம் எதனா வந்து கொஞ்சம் ஜூஸு, இளம் சூடான பால் அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுக்கிற அன்பர்களாக இருக்கின்றார்கள். இவங்களுடைய அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவங்களை பொறுத்தவரையிலும் அருகில் வந்து டீச்சர்ஸு, அப்படி இல்லை அப்படின்னாக்கா டாக்டர்ஸு, இந்த அரசியல் சார்ந்த அமைப்புகளில் உள்ள அன்பர்கள் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. அதேபோல் வந்து தேட்டர்ஸு, கல்யாண மண்டபம், கிஃப்ட் ஷாப்பு, பூக்கடை, ஜூஸ் கடை, இந்த மாதிரி வந்து இவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு.
சரிங்களா? ஆக இன்ற பதிவில் வந்து நம்ம வந்து விருச்சிக ராசியின் ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்தோம். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ராசி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்ற ராசிகள்லேருந்து இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான தன்மையையும் முற்றிலும் வித்தியாசமான குணாதிசயங்களும் கொண்ட ராசியாக இது திகழ்கின்றது. எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது, அது வந்து மற்றவர்களுக்கு தெரியாததும் அறியாததுமாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். ஆக விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான ராசி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன ஒரே ஒரு இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்களின் ஒரு மைனஸ் அப்படின்னாக்கா, தனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்கள வந்து சுத்தமாக கட் பண்ணி விட்ருவாங்க. அதே போல் வந்து தங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்கள வந்து எப்பயுமே வந்து லைஃப் லாங் மறக்கறதில்ல. அவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நன்றி மறவாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது வந்து இவங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகுது. அடுத்ததாக வந்து இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த கோபம் அப்படின்னும் பொழுது கூட இவங்கள வந்து யாரும் வந்து எளிதில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க முடியறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா திடீர்னு வந்து மற்றவங்களுக்கு பலியை கொடுக்கும்னு இவங்களுடைய அந்த பேச்சுக்கள் அமைவது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு மைனஸாக இருக்குது. இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எப்போ சிரித்து பேசுவாங்க, எப்போ திடீர்னு வந்து கோபப்பட்டு கடித்து குதறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெலாம் இருக்கும். ஆக இது மட்டும் உங்களுடைய ஒரு பெரிய மைனஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்ற நிலைகளில் இது வந்து ஒரு அருமையான ஒரு ராசி. ஒரு ஆக்கம் உருவாக்கம் அப்படிங்கிறத மற்ற ராசிகளில் கொடுக்காத ஒரு நிலைப்பாட்டை இந்த ராசி கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.